Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. வாங்க பூரியும் ஆட்டு ஈரல் மசாலாவும் செய்யறத பத்தி பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஆட்டு ஈரல் 500 கிராம், வெங்காயம் 300 கிராம், தக்காளி 300 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 6 பீஸ், கொத்தமல்லி கொஞ்சம், சோம்பு 1 டீஸ்பூன், லவங்கப்பட்டை 4 பீஸ், பிரிஞ்சி இலை 3 பீஸ், கிராம்பு 6 பீஸ், அன்னாச்சிப்பூ 3 பீஸ், ஜாதி பத்திரி 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, முந்திரி பருப்பு 10 பீஸு, எண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. முதல்ல கட் பண்ணி வச்ச ஈரலை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் இருக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி எடுத்த லிவர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டு மூடி போட்டு அதுக்கப்புறமா 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர் மூடியை திறந்து அரைச்சி வச்ச எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க விடுங்க.
அவ்வளோதான், சுவையான ஈரல் சாதம் ரெடி. ஈரல் சாதம் கூட பூரி வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க.